முக்கிய செய்தி: சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட வீரர்களுடன் டிராகன் விண்கலம் விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிந்திருக்கிறது. சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட வீரர்களுடன் டிராகன் விண்கலம் விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிந்திருக்கிறது. இது பற்றி நம்முடன் பேசுவதற்காக பௌதிக விஞ்ஞானி சுகி வெங்கடேசன் நம்முடன் இணைப்பில் இணைக்கிறார். சார் வணக்கம். சார், 9 மாதங்களுக்கு பிறகு விண்வெளி நிலையத்திலிருந்து பூமி திரும்ப இருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். இது பற்றி சொல்லுங்க சார். இது ஒரு பெரிய இக்கட்டான ஒரு நிலையில போயிங் நிறுவனம் பொருள்கள்லாம் பழுது ஆகுது அப்படின்றதுனால போயிங் நிறுவனம் பல வருடங்களாகவே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஸ்டாண்டர்ட் கம்மியாயிட்டே வருது. ஸோ இது இவங்க 2 வாரத்திலேயே திரும்புறதா இருந்துச்சு. 9 மாசம் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன ஆகும்னா, இந்த இவங்கெல்லாம் அஸ்ட்ரோநாட்லாம் அங்கே போகும்போது அவங்களோட ஸ்பேஸ்லெஸ் வெயிட்லெஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ்ல அவங்களோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டே வரும் உடம்பு. ஸோ இன்ஃபேக்ட் இவங்க திரும்பி இப்போ வந்தப்புறம் 9 மாசம் இருந்ததுனால நடக்கிறது கூட கஷ்டம். அப்படியே நிக்க பார்த்தீங்கன்னா விழுந்துருவீங்க. ஸோ அப்படி இருக்கும். ஸோ அது அவங்க திருப்பி நிறைய எக்ஸசைஸ் பண்ணி, அங்கேயே எக்ஸசைஸ் பண்ணாலும் இது போராது. ஸோ இங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உடல் தேரும். ஸோ இது ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமை. இப்பயா வந்தான்றது ஒரு சந்தோஷம் தான். சார், எந்த முறைப்படி அவங்கள விண்ணிலிருந்து அழைச்சிட்டு வர போறாங்க சார்? இப்போ எப்படின்னா, அங்க முன்ன ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரிலாம் இருந்தது. அது அப்படியே பிளேன் மாதிரி அப்படியே மேலேருந்து எடுத்துட்டு அது லாக் பண்ணிடுவாங்க. ஸ்பேஸ் லேப் இருக்கும். இது ரஷ்யா அமெரிக்காலாம் சேர்ந்து ஒன்னா தான் பண்ணது ஒரு காலத்துல. இப்போ ரஷ்யா ரொம்ப அவங்களுக்குள்ள பிரிவினை வந்ததுனால பிரிஞ்சிட்டாங்க. அதனாலேயே நிறைய இக்கட்டுகள் வருது. ஏன்னா அமெரிக்காவுக்கு அதுக்கான ஒரு திறமை கம்மியா இருக்கிறதுனால. ஸோ இது இப்போ இவங்க எடுத்துட்டு வரும்போது முன்ன மாதிரி ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி அப்படியே அப்படியே இறக்கிடலாம் பிளேன் மாதிரி. இப்போ அப்படி பண்ண முடியாது. 2-3 ஒன்று பிரிஞ்சு ஒரு இதுல விழுந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரிஞ்சு ஒவ்வொரு 3 நிலையில கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு நிலையா பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஃபைனலா அது ஒரு பேராசூட்ல இறக்குவாங்க கடைசி நிலைமையில. ஸோ அப்படி இறக்கிட்டு வருவாங்க. கொஞ்சமா ஸ்டேஜா பார்த்து அதை ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி பார்க்கணும். சார், 9 மாதங்கள் விண்வெளியில் இருந்தவங்க இப்ப பூமிக்கு வரும்போது என்ன மாதிரியான சவால்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும்? அதாவது இவங்க ஏற்கனவே அதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்தாங்கன்னா நல்லா இது பண்ணிக்கலாம். அப்ப 9 மாசம் ப்ரிப்பேர்டா இல்லாதனால இப்போ அவங்க நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்க. ஆனால் அது போராது. உடம்பு வீக் ஆகிட்டே போயிருக்கு அவங்களுக்கு. ஸோ ரொம்ப கவலையாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டான்றது சந்தோஷம் தான். ஆனால் வந்த அப்புறம் அவங்க இந்த மாதிரி ஒரு வெயிட்டையே தூக்காத ஒரு நிலைமையில இருந்ததுனால, ஸ்பேஸ் அப்படியே மிதக்கிற ஒரு நிலைமையில இருந்ததுனால இவங்களுக்கு இந்த இதெல்லாம் நம்மளுக்கு உறுப்புகள்லாம் ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அந்த ஜாயிண்ட் எல்லாம் லிகமெண்ட்லாம் ரொம்ப வீக்கா இருக்கும். அதனால இங்க இறங்கின உடனே நடக்க கூட முடியாது. அப்படியே விழுந்துருவாங்க நடக்க போனா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணி திருப்பி ஸ்ட்ரென்த் ரீடைன் பண்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். ஓகே சார். சார், பூமியிலிருந்து அவங்க எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருந்திருக்காங்க? அங்கிருந்த தட்பவெட்ப நிலை என்ன? அதை பத்தி சொல்லுங்க சார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இமயமலைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அட்மாஸ்பியரே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் காற்று இருக்காது. ஸோ பிளேன்லாம் கூட அதுக்கு மேலே தான் போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 30,000-40,000 கிலோமீட்டர் தூரத்தில் மேலே போகும், மிதக்கிட்டு வரும். ஏன்னா அவ்வளோ தூரம் போனீங்கன்னா தான் அது ட்ராக் இல்லாமல் இருக்கும், ஃப்ரீயாக சுற்றிட்டே இருக்க முடியும். ஸோ அந்த ஹைட்லேருந்து தான் அவங்க இது பண்ணுவாங்க. அது ஒவ்வொன்றும் ஒரு இதை பொறுத்து இருக்கு. ஸோ அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹைட்டு மாற்றுவாங்க. ஸோ அதுவே மாற்றக்கூடியது தான். அந்த ஸ்பேஸில் வேணால் மாற்றிக்கலாம். அவங்க இதெல்லாம் இருக்கும், ராக்கெட்லாம் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இது ரஷ்யாவும் அமெரிக்காவும் கூட்டு முயற்சியில் தான் பண்ணியிருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ அது பிரிஞ்சு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஓகே சார். சார், இப்போ விண்வெளியிலிருந்து டிராகன் விண்கலத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பூமியோட சுற்றுவட்ட பாதைக்கு எப்படி அவங்கள பூமிக்கு கொண்டு வருவாங்க சார்? அதுதான் ரொம்ப இதுவானது, ரொம்ப டெலிகேட்டானது. ஏன்னா பூமிக்கு மேலே காற்று இல்லைன்றதுனால நீங்கள் பிளேனே பார்க்கலாம். பிளேனே இறங்கும்போது மேலே காற்று மண்டலத்துக்கு மேலே பிளேன் போயிடுச்சுன்னா அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே அது ட்ராகும் இருக்காது, அது பாட்டு நீங்கள் இருக்கலாம்.
ஆனா அதுக்கப்புறம் கீழே வந்துட்டீங்கன்னா காத்து மட்டத்துல உராய்வு அதிகமாயிடும். தீப்பிடி ஸ்பீடா ரொம்ப ஸ்பீடா வந்தீங்கன்னா தீ பத்தி வைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லா மேனுவர் பண்ணி, அதோட உங்களுக்கு டர்புலன்ஸ் இருக்கும். காத்துல உங்களுக்கு ஸ்பீட்ல வரும்போது காத்தோட இது இருக்கும், ஃப்ளோ இருக்கும், கரண்ட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்க மேனுவர் பண்ணி அதை இறக்கணும். அது ரொம்ப டெலிகேட்டான ஆபரேஷன். ஓகே சார். இப்போ விண்கலத்திலிருந்து அவங்க பூமிக்கு விண்வெளியிலிருந்து வரும்போது பாலைவனத்தில் இறக்கலாம், கடல்ல இறக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுல சாத்தியப்படும் சார்? அது யூசுவலா கடல்ல இருக்கிறது தான் இது. ஸ்பீடா அப்படியே விழுந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாதுன்றது கடல்ல தான் இறக்குவாங்க. பட் இவங்க வந்து ரொம்ப காலமா அந்த இதுல வந்து ஸ்பேஸ் ஷட்டில் வந்து அந்த பாலைவனத்துல இறக்கி பழகியிருக்காங்க. ஸோ அது எதுன்னு தெரியல. நான் அந்த அளவுக்கு அதை நோட் பண்ணல. பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பாலைவனத்துல இறக்கிறது தான் பிளான் போட்டிருக்காங்க. பட் முன்காலத்துல வந்து சேஃப்டிக்காக தண்ணியில தான் இறக்குவாங்க. இறக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து எடுத்துப்பாங்க. ஓகே சார். சார், இப்போ 9 மாதங்கள் விண்வெளியில் இருந்திருக்காங்க. அந்த கதிரியக்கத்தோட தாக்கத்தினால புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க பூமிக்கு வரும்போது அந்த தாக்கம் அவங்களுக்கு புற்றுநோய் ஏற்படுத்துமா? ஆமா, இதெல்லாமே ஒரு இதுதான். ஏன்னா நம்ம இப்போ அட்மாஸ்பியர் மேல ஓசோன் லேயர்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து நம்ம அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் தடுத்துரும். தடுக்கிறதுனால நம்மளுக்கு கேன்சர்லாம் கம்மியா வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலார் ரீஜன்லாம் போனீங்கன்னா அங்கே இது கம்மியாக இருக்கிறதுனால, ஓசோன் லேயர் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கவங்களுக்குலாம் இன்னும் ரிஸ்க் அதிகம். ஸோ இதே மாதிரி இங்கே ஸ்பேஸில் போகிறவங்க வந்து அந்த அட்மாஸ்பியருக்கு மேலே ஓசோன் லேயருக்கு மேலே போயிடுறதுனால இவங்களுக்கு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்லாம் அதிகமாக தாக்குறதுனால அது எப்பயுமே ஒரு இதுதான். அதுக்கு தான் அந்த ஸ்பேஸ் சூட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த சூட்லாம் எந்த அளவுக்கு தடுக்கும்ன்றது எனக்கு தெரியல. சார், சுனிதா வில்லியம்ஸோட குழுவை வெற்றிகரமா பூமி கொண்டு வரதுல உலக மக்களுடைய பார்வை என்னவா இருக்கும்? இல்லை, இது ஒரு பெண்ணா இருந்து இவ்வளோ தைரியமா எல்லாத்தையும் எதிர்கொண்டு ஜெயிச்சு வராங்கன்றது பெரிய விஷயம். முன்னே வந்து ஒரு ஸ்பேஸ் லேப்ல போனாங்க, அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனாலேயே வந்து ஒரு பின்னடைவு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல இது பிரில்லியண்டான ஒரு பொண்ணு இந்த மாதிரி போய் இதை அச்சீவ் பண்ணி வந்திருக்காங்க. ஏன்னா இது உடல் ரீதியாகவும் ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும், பலம் வேணும். ஸோ வெறும் இது மன மன இது இருந்தால் போகாது, உடல் இது பயிற்சியும் நிறைய வேண்டும், இதெல்லாம் வேண்டும். ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணிருக்கான்றது ஒரு பெரிய ஒரு பெண்ணாக அவங்க பண்ணியிருக்காங்கன்றது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். சார், இப்போ விண்வெளியில இருந்து அத்தனை பேரையுமே அழைச்சிட்டு வராங்களா, இல்லை சிலர் அங்கே விட்டுட்டு வராங்களா சார்? இல்லை, அந்த அப்படி விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா லேப் ஓட்டணும் இல்லையா, அங்கே இருக்க பொருள்கள்லாம் இயக்கணும். அதனால இங்கே யாராவது இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து 2 பேருமே வந்து கொஞ்சம் டிலேட் தான். ஸோ 2 வாரம் தான் இருக்கிறதா இருந்தது. இப்போ 9 மாதம் ஆயிடுச்சு. 9 மாதம் கழிச்சு எடுத்துட்டு வராங்க அவங்கள. சரியா, அடுத்த ரொட்டேஷன்ல திருப்பி திருப்பி ஆட்களை அனுப்புவாங்க, போவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ ரஷ்யாவோட உறவுகள் நல்லா இருக்கிறதுனால திருப்பி அதை வந்து அந்த உறவுகளை ஸ்பேஸ் லேப் எல்லாம் திருப்பி இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். உலக விஞ்ஞானிகளுக்கு இந்த விஷயம் என்னத்தை சார் சொல்லுது? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல போயிட்டு இந்த மாதிரி அங்க போயிட்டு நிறைய இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க. பண்ணி சிலதெல்லாம் கிறிஸ்டல்ஸ்லாம் வளர்ப்பாங்க. அதெல்லாம் இங்கே வளர்க்க முடியாது. ஸ்பேஸ்லெஸ் என்வாயர்மெண்ட் தான் வளர்க்க முடியும். அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதோட அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்டையும் கேட்குறாங்க, நீங்களாம் எதாவது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நாங்கள் பண்ணி பார்க்குறோம், எதாவது ஐடியா இருந்தால் கொடுங்கன்னு. ஸோ அதெல்லாம் பண்ணி எடுத்து போய் பண்ணி அந்த ஸ்கூலில் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அதை காமிக்கிறாங்க. நீங்கள் சொன்னதுபடி பண்ணோம், இப்படி பண்ணோம், அங்கே ஸ்பேஸில் எப்படி நடந்தது. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், விஞ்ஞானபூர்வமாக. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.